தேவனை அறிகிற அறிவிலே நடக்கும். எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, தேவ கட்டளைகளின்படி நடந்து தேவ நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பவன் நீதிமான். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம நீதிமானாக இருக்கிறோமா? நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? தேவ கட்டளைகளின்படி நடக்கிறோமா? கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோமா? உண்மையிலே நாம் நீதிமான் தானா, இல்லை துன்மார்க்கனுக்குரிய காரியங்கள் இருக்கிறதா? ஏன்னு சொன்னால் தேவன் எதிர்பார்க்கிறான். ஓசியா 14:9 சொல்லுகிறது, தேவனுடைய வழியிலே நடக்கிறவன் நீதிமான். தேவன் எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு என்னன்னா, தேவ பிள்ளைகள் சொன்னா தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழணும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பிய அனுபவம் உள்ளவன் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமானாய் வாழ்கிற போது அவர் நம்முடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் காண்பிக்கிற அநேக நீதிமான்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னார், யோபுவை ஒரு நீதிமான்னு சொன்னார், தானியேலை ஒரு நீதிமான்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை தேவன் பார்க்கிறார். இவெல்லாம் யாரு? நீதிமான். லோத்தை என்ன செய்தார்னு சொல்றது தெரியுமா? லோத்து நீதிமானா. 2 பேதுரு 2:8 வாசிக்கிற போது ஏன் லோத்து நீதிமான்னு சொன்னார் தெரியுங்களா? சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரம வாழ்க்கை வாழுகிறவர்களை காண்கிற போது தன் இருதயத்தில் வாதிக்கப்படுற, ஆண்டவரே இந்த ஜனங்களாம் இப்படி பாவம் செய்தே, இவ்வளோ பல்லாப்பு செய்தே, இந்த ஜனங்களாம் இப்படி அழிக்கப்பட்டு போயிடுமே, இந்த ஜனங்கள்லாம் காப்பாற்றப்பட வேண்டாமான்னு சொல்லி தன் இருதயத்தில் என்ன செய்தானா, அப்படியே வலி வேதனையை உணர்கிறான். ஒரு நீதிமான் என்ன செய்வானா, ஜனங்கள் அழிகிறதை பார்த்து, ஜனங்கள் இப்படி பாடுகளுக்குள்ளாய் போகிறதை பார்த்து இருதயத்தில் வேதனைப்பட்டு குத்தப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவன் நீதிமான். எப்படியாவது போகட்டும், எப்படியாவது ஒழிந்து போகட்டும். இல்லை, ஒரு நீதிமான் அப்படி போக முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபேலை கர்த்தர் நீதிமான்னு சொன்னார். மத்தேயு 23:35 சொல்லுகிறது, நீதிமானாகி ஆபேல் என்ன செய்தானா, தன் சகோதரனாகிய காயினை பார்க்கிலும் மேலான பலிகளை செலுத்தினான். தேவன் விரும்புகிற வாழ்க்கை. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 18:14 சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு வந்த 2 பேரிலே ஒருத்தன் நீதிமானாக்கப்பட்டான், இன்னொருத்தன் என்ன செய்யப்பட்டானா, பாருங்க, இழந்து போகிறான், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ஏன்னா தேவ சமூகத்தில் நின்று அடுத்தவனை குறித்து பேசல. அவன் சொல்லுகிறான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன போது சொன்ன, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் கவனிங்க, நீதிமானாய் மாற்றப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்வில் எதை கொண்டு வரும்னா, அநேக ஆசீர்வாதங்கள். சொன்னார், இனி ஒரு சாபமும் இராது. நீ தேவனுக்காக வாழ்கிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, சகலவித ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பார்.